சாந்தி. 5 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தை வந்து எப்படி மாற்றுகிறார்? பாபா சொல்றாரு, தந்தை உங்களை கோவிலில் உள்ள மூர்த்திக்கு தகுதியானவராக மாற்றுகிறேன் என்று கூறுகின்றார். தந்தை உங்களை கோவிலில் உள்ள மூர்த்திக்கு தகுதியானவராக மாற்றுகிறேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது கேள்வி, தந்தையின் கடமை என்ன? தந்தையின் கடமை என்ன? பாபா சொல்றாரு, தந்தையின் கடமை அனைவரையும் தூய்மையாக்குவது ஆகும். இதுதான் தந்தையினுடைய கடமை, அனைவரையும் தூய்மையாக்குவது ஆகும். மூன்றாவது கேள்வி, பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் என்ன நினைவில் இருக்க வேண்டும்? பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் என்ன நினைவில் இருக்க வேண்டும்? பாபா சொல்றாரு, பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் சதா பாக்கியம் மற்றும் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலின் நினைவில் இருக்க வேண்டும். நான்காவது கேள்வி, மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் யார்? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஒவ்வொருவரின் சுபாவம் சன்ஸ்காரத்தை தெரிந்து கொண்டு மோதுவதற்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆவார்கள். ஒவ்வொருவரின் சுபாவம் சன்ஸ்காரத்தை தெரிந்து கொண்டு மோதுவதற்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, இது எப்படிப்பட்ட யுகமாக இருக்கிறது மற்றும் உங்களுடைய கடமை என்ன? பாபா சொல்றாரு, இந்த யுகம் இது எப்படிப்பட்ட யுகமாக இருக்கிறது மற்றும் உங்களுடைய கடமை என்ன? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, இந்த யுகம் பறக்கும் கலைக்கான யுகமாகும். பிராமணர்களின் கடமை பறப்பது மற்றும் பறக்க வைப்பது. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நொடியில் கடந்து சென்று விடுவார்கள். கடந்து சென்று விடுவது என்றால் இங்கு ஒன்றுமே நடக்காதது. கடந்து சென்று விடுவது என்றால் இங்கு ஒன்றுமே நடக்காதது போல் பறந்து சென்று விடுவார்கள். fill in the blanks. எதுவரை சத்தியமான பாபா வரவில்லையோ அதுவரை டேஷ் இல்லை. எதுவரை சத்தியமான பாபா வரவில்லையோ அதுவரை சத்சங்கம் இல்லை. சத்சங்கம் இல்லை. இரண்டாவது, பாபாவை மறந்த காரணத்தால் டேஷ் ஏற்படுகின்றது. பாபாவை மறந்த காரணத்தால் மோசமான நிலை ஏற்படுகின்றது. மூன்றாவது, சத்தியுகத்தில் டேஷ் உயர்ந்தது, டேஷ் உயர்ந்தது. சத்தியுகத்தில் தர்மமும் உயர்ந்தது, கர்மமும் உயர்ந்தது. நான்காவது, ஞானத்திற்கு டேஷ் அவசியம். ஞானத்திற்கு ஏகாந்தம், அதாவது தனிமை. ஞானத்திற்கு ஏகாந்தம் அவசியம். அஞ்சாவது, நல்ல சகவாசம் டேஷ், தீய சகவாசம் டேஷ். நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் அல்லது கெட்ட சகவாசம் மூழ்க வைக்கும். இது எல்லாரும் சொல்லிடுவீங்க, சரியா தவறா? துக்கமான உலகத்தில் 2 தந்தை, சுகமான உலகத்தில் ஒரு தந்தை, சரியா தவறா?
துக்கமான உலகத்தில் 2 தந்தை, சுகமான உலகத்தில் 1 தந்தை. சரி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.